பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். நாம் யாருக்கு மனைவி? எனக்கு அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒருத்தருடைய மனைவியா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம். ஆனால் ஒரு நாள், நிச்சயமா ஒரு நாள் வரப்போகிறது, இயேசு வருவார். அப்படி வரும்போது நாம் எல்லாம் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படி எடுத்துக்கொள்ளப்படும் போது அவரோடு கூட இருப்போம். அங்கே மணவாளனாகிய கிறிஸ்து நம்மோடு இருப்பார். அந்த மணவாளனுக்கு நாம் மணவாட்டியாய் கொடுக்கப்படுவதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. உங்களுடைய வேத புஸ்தகத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து ரூத்தின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அப்படி எல்லாரும் திருப்பி எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ, என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ. உன்னதமான தேவகுமாரனை, உன்னதமான தேவகுமாரனை என்றைக்கு நான், என்றைக்கு ஐயா, என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ, என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ. பரகதி தீர்ந்து பாரின் பிறந்து, பரகதி தீர்ந்து பாரின் பிறந்து, நரன் வடிவாய் வந்த ராஜ உல்லாசனே என்றைக்கு நான், என்றைக்கு ஐயா, என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ, என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ. ஐந்தப்பம் கொண்டு அனைவருக்கும் பகிர்ந்து, ஐந்தப்பம் கொண்டு அனைவருக்கும் பகிர்ந்து, சிந்தையில் உவந்தவர் ஸ்ரீகனை என்றைக்கு நான், என்றைக்கு ஐயா, என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ, என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ. பாசிலநாதன் பாம்பரி நூலன், பாசிலநாதன் பாம்பரி நூலன், இயேசுவின் திருமுக தரிசனம் நோக்கினான் என்றைக்கு நான், என்றைக்கு என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ, என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ. என்னைக்கு பார்க்கணும் தெரியாது, நாமளும் பாடிக்கிட்டு தான் இருக்கோம். என்ன வரோம்? என் மணவாளா இயேசு ராஜா, பொன்முக காணு ரொம்ப நாள ஆசை. ஏன்னா எப்போ பார்ப்போம், எப்போ வருவீர்? அவருடைய வருகை எப்போ இருக்கு நமக்கு தெரியாது. அதிகாலையிலோ நடு சாமத்திலோ சேவல் கூவுகிற பொழுதோ
வருவார். சாயங்காலத்தில் எப்போ தெரியாது. ஆனால் ஏன் வரல? நாம் என்ன ஆயத்தப்படலை? அநேகர் என்ன ஆயத்தப்படுத்தலை. இன்னைக்கு அந்த இருந்த அளவே தானே மைனாரிட்டியாக தானே இருக்கோம். என்னைக்கு மெஜாரிட்டியாக வந்திருக்கோம்? நமக்குள்ளேயே என்ன செய்யலை? ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் நீன்னு இருக்கிறதா இருக்க ஒழிய இன்னும் மாற்றம் இல்லையே. ஒருமனப்பாடுன்னு சொல்கிறோம். ஆண்டவன் சொல்லியிருக்கார் மத்தேயு 18:19 என்ன சொல்லியிருக்காரு? அல்லாமலும் பூமியிலே 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகினும், மத்தேயு 18:19 அல்லாமலும் உங்களில் 2 பேர், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அப்பா மகளா இருக்கட்டும், மனைவி புருஷனா இருக்கட்டும், அல்லது சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியமா இருக்கட்டும், ஒரு வியாதியின் பிரச்சனையா இருக்கட்டும், கண்ணீர் பிரச்சனையா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும், கடன் பாரமா இருக்கட்டும், வியாதியின் கொடுமையா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தார் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது உங்களுக்கு அருளப்படும். நாம ஒருமனப்பட வந்திருக்கா? ஒருமனப்பாடுன்னு வரலையே. சபைக்குள்ள வரல, குடும்பத்துக்குள்ள வரல. நாம் எதை செஞ்சு முடிச்சிருக்கோம்? ஆதியாகமம் 6:22 படி நோவா செஞ்சு முடித்தார். ஆசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் மிக அழகா. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமா, 3 மருமகளையும் கொண்டு போனான். எங்க? பேழைக்குள்ள. நம்ம எத்தனை பேர் கொண்டு போயிருக்கோம்? ஏன்னா 7ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். 3 மருமகளும் வந்தா, 3 மகனும் வந்தான். அவன் ஒய்ஃபு வந்தான், ஆனால் பேர் கூட எழுதப்படலை. எனக்கு கண்பார்வை. ஆனால் இவ்வளவுக்கும் சொன்னது என்னது? எபிரேயர் 11:7 படி விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாத ஒன்றை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு. நம்ம குடும்பம் மேல ரட்சிக்கப்பட்டிருக்கா? நாம் எல்லாம் அங்க போய் என்ன செய்யணும்? நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்கா ஓடுவோம், உந்த நாமும் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வில் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையில் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வில் பாக்கியமே. உணர்ந்தாய் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் உகந்தாய் படியிட்டு முழுவதும் தருகிறேன். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவினே. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவினே. எல்லாம் பார்த்து கொள்வீ. முகந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முகந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே,
என் வாழ்வில் பாக்கியமே, கைவிடா தெய்வமே, கருணையில் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வில் பாக்கியமே, உகந்தாய் படியிட்டு முழுவதும் தருகிறே, நான் புகழ்ந்தாய் படியிட்டு முழுவதும் தருகிறே. கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடும் கூட தான தர்மங்கள் செய்து எப்போதும் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான். இன்னைக்கு ஒரு மனப்பாடு எங்கே வந்துருச்சு? அன்னாளை பற்றி பிரசங்கிக்கிறான். அன்னாள் எதுக்காக ஜெபம் பண்ணா? தன் தேவைக்காக, தன்னுடைய தேவைக்கு மலடியாக இருந்தா அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அடியாளை மறவா, அங்கே பூரா அவளை தான் மறவாமல் நினைத்தருளி அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை, அவளை பூரா செல்ஃபிஷ்னஸ் தான். ஆனால் புதிய ஏற்பாடு அன்னால பாருங்க, இரவும் பகலும் ஆசேர் கோத்திரத்தாளும், லூக்கா 2:36, ஆசேர் கோத்திரத்தாளும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும், ஏறக்குறைய 84 வயது முதிர்ந்தவள். ஆனா கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஆனா அன்னாளுடைய ஜெபத்தை பெருசா நிறைய பேர் பேசுறாங்க. நான் சொல்லுவேன், அன்னாளுடைய ஜெபம் செல்ஃபிஷ். உமது அடியாளை நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா நான் கொடுப்பேன். இத்தனை சொன்னப்ப எனக்கு நம்மளை தான் எத்தனை பேர் பொருத்தனை பண்ணுறோம். ஆண்டவருக்கு செஞ்சா நான் லைட்டு போட, நீ வரலைன்னா போட மாட்டாங்கல்ல. ஆண்டவர் கோடியாக கொடுக்குறதுக்கு எத்தனை பேர் காத்திருக்கான். நாம் கற்புள்ளவர்களாக அவருக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டியவளை மறக்கக்கூடாது. வாசிக்க பார்ப்பா, ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை மிக அழகாக நமக்கு எடுத்து வச்சிருப்பீங்க எல்லாரும் தேடி. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். முதல்ல யார் போனா? எலிமலேக்கு போனா. பின்னாடி யார் போயிட்டா? மக்லோனும் போயிட்டான், கிளியோனும் போயிட்டான். ஏன்னா அந்த பலவீனம் வியாதி, அந்த பலவீனத்தோடு ஆட முடியாது. கர்த்தர் அந்த பலவீனத்தை விட்டு தூக்கி மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போறார். இந்த ரூத் என்ன செஞ்சா? உடனே இவ சொல்லிட்டா, யார்? நகோமி சொல்லிட்டா, எப்பா இனிமேல் நான் பிள்ளையை பற்றி கொடுக்க முடியாது, வயசு போச்சு, அப்படி கொடுத்தாலும் நீங்கள் காத்திருக்க முடியாது, உங்களுக்கு வாய்க்கிற புருஷனோட போய் என்ன செய்யுங்க, வாழுங்கன்ட்டா. ஆனால் அவன் போனாளா? இல்லை. 8ஆம் வசனத்தில் பாருங்க, நகோமி தான் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்க, மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக என்றாள். கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனோடு வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று ஆசீர்வாதமே பண்ணிட்டா. அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் வருவோன்னு போல 2 பேரும் சொல்லத்தான் செஞ்சாங்க. அதற்கு நகோமி, என் மக்களே நீங்கள் திரும்பி போங்க, என்னோட ஏன் வருகிறீங்க? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழ தகுதியற்றவள் அப்படின்னு சொல்றா. ஒருபாள் என்ன செஞ்சுட்டா? போயிட்டா. ஆனா ரூத் என்ன செய்யல? விடாமல் பற்றி கொண்டா. ஏன்னா அவ போய் சேர வேண்டிய இடம் யாருக்கு? மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு. ஏன்னா அவ விரும்பினது என்ன? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.
நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமா வெளியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமா வெளியாலே காக்கப்பட்டு, கரை திரை அற்ற பரிசுத்தனோடு, கரை திரை அற்ற பரிசுத்தனோடு, ஏழையா பொன்னிதியல் புலமிடுவே, ஏழையா பொன்னிதியல் புலமிடுவே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் பிணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெப கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் பிணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெப கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வு. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நல்ல கவனிங்க, இங்க சொல்றா, நீ போய் உங்க இஷ்டப்படி தாய் வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு வாய்க்கிற புருஷனோட வாழுங்க. இல்லைங்க, நாம யாருக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும்? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு. அவ சொல்றா, என்ன சொல்றா? உம்மை விட்டு பிரிஞ்சு போறதை பத்தி என்கிட்ட என்ன செய்யக்கூடாது, இனி பேசவே கூடாது. நீ எங்க இருப்பியோ நான் அங்கே இருப்பேன். உன் ஜனம் என் ஜனம், உன் மக்கள் என் மக்கள். நீ மறிக்கிற இடத்துல நானும் மறிப்பேன்னு போனான். ஆனால் போன இடத்துல பொறுக்கியாக தான் போய் சேர்ந்தா. 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவளே சொல்லிட்டு போறா, என்ன பிறக்கிறதுக்கு வயல்ல அறுக்கிறவள் மத்தியில் கோதுமையை கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன். பொறுக்கியாதான் போனா. ஆனால் வேற புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க என்ன செய்யலை, ஒப்புக்கொள்ளவே இல்லை. பலவீனத்தோடு இருந்தாலும் பலப்படுத்துகிற கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்ட நாம் எந்த பலவீனத்திலிருந்து பொறுமையோடு காத்திருந்தால் நமக்காக ஒரு வாழ்க்கை மணவாளன் வைத்திருக்கிறார். அவரோடு இருக்கிற பாக்கியம், அந்த பாக்கியத்தை விட்டுறக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, பொறுக்கியா போய் பெருக்க போன இடத்துல தான் வர்றான். போவாஸ் வந்து எல்லாரையும் பார்க்குறான். இந்த பெண் யாரு? இவன் மோவாப் தேசத்து பெண்ணு. அவன் பார்த்துறான், உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டமா. 3ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அதற்கு அவன் மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, தரித்திரரும் ஐஸ்வரியவான்களுமான வாலிபர்களின் பிறகி போகாத. ஒன்ன கவனிங்க, இந்த உலக வாழ்க்கையில யாரு பின்னாடி போயிடக்கூடாது. நாம யாரு பின்னாடி போகணும்? இயேசுவின் பிள்ளை நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பிள்ளை நான் செல்வேன்,
திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமின் பின்னா சிலுவையில் உள்ள, உலகமின் பின்னா சிலுவையில் உள்ள இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவில் பிள்ளை நான் செல்வி, திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம். கலப்பையில கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்க கூடாது. அப்படி பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன். இவ பின்னாடி பார்க்கல, போச்சொன்ன போதும் கேட்கல. இவ போன இடத்துல அந்த மணவாளனாகிய கிறிஸ்து அவளுக்கு வைத்திருந்த ஆயத்தத்தை பாருங்க. என் மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் போகாமல் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் அதிக உத்தமமாயிருக்கிறது. மகளே, நீ பயப்படாதே, பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். அல்லேலூயா. நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ஆமா, ஒருத்தர் சாட்சி சொல்லாம பாருங்க. காரணம், பலவீனத்தோடு வாழ்வதற்கால அந்த பலவீனத்தை அழித்தாலும் பலப்படுத்துகிற கிறிஸ்துவுக்கு மனைவியாக கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா போவாஸ் யாருக்கு அடையாளம்? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். அந்தவனுக்கு மணவாளியாக கொடுக்கப்பட வேண்டியவள். எது வந்தாலும், பொறுக்கியா இருந்தாலும் கவலையப்படலை. ஏன் தெரியுமா? சந்தோஷப்பட்டு அவருக்கு துதி செலுத்த கிடவும். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். ஒரு நாள் வந்தது, அவள் மன போவாசுக்கு கொடுக்கப்பட்டாள், சுதந்திரவாளிக்கு கொடுக்கப்பட்டாள். இன்றைக்கு சொன்ன நீங்களும் நான் இந்த உலக வாழ்க்கையில் எப்படியோ வாழ்கிறோம். ஆனால் நாம் யாருக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டியவர்கள், அதை மறந்துடாதீங்க. அதை அறிந்து கற்புள்ள கன்னிகையாக நம்ம ஆயத்தப்படுத்துவோம், நாம் ஆயத்தப்படுவோம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. நீங்கள் ஆயத்தப்பட்டிருக்கீங்களா? ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? ஏன்னா ஒரு நாள் இயேசு வரப்போகிறார், அது நிச்சயம். அன்றைக்கு நாம் எல்லாம் அவரோடு முகமுமாய் தரிசிக்கிற அந்த பாக்கியம், மணவாளனை சந்திக்கிற பாக்கியம் உண்டு. அதற்கு காத்திருக்கிறோமா? தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்களும் இந்த வயசு நிகழ்ச்சிக்காக ஒரு வார்த்தை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப ஜெபங்களில் வைங்க. ஏன்னா 30 நாள் வரணும்னா ஆண்டவர் தான் நடத்தி வரார். என்னால் என்ன முடியும்? நீங்கள் விட்டுட்டு போன இடத்த விட்டு அடுத்த இடம் நகர்ற கூட நான் அடுத்த ஆள் வேணும். முன்னாடி பள்ளம் இருக்கா, மேடு இருக்கா, படி இருக்கான்னு சொல்கிற கூட இன்னொருத்தர் வேணும். நீங்கள் கருப்பாக சேப்பானோட எனக்கு தெரியாது. ஏன் நீங்கள் உடுத்திருக்க ஆடை நேரம் கூட எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நம்பி நிற்கிற இன்னைக்கு வரைக்கும் நடத்துகிறார். நீங்களும் இதற்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் நீங்களும் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், அல்லது உங்களுக்கு வேலையில் உயர்வு கிடைத்த நாள், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைந்த நாள், இப்படிப்பட்ட நாட்களில் நீங்களும் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். சிலர் கேட்குறீங்க, நாங்கள் தாங்கினா எங்கள் ஃபோட்டோ போடுவீங்களா? உங்கள் ஃபோட்டோவை நானே பார்க்க முடியாதே, அப்புறம் நான் போட்டு என்ன பண்ணுறது? நான் ஜெபம் பண்ணுவேன், அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது. கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த பார்வையற்ற மக்கள் திருச்சபையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் சாப்பிடாமல் அனுப்புறல. உங்கள் பிறந்த நாட்களில் ஒருவேளை உணவு கொடுக்க உதவலாம், 10 பேருக்கு ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஏன் எத்தனையோ பேருக்கு நல்ல துணிமணி கூட இல்லாமல் வர்றவங்களாம் இருக்காங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவ கர்த்தர் ஏவினால் கட்டாயமல்ல, விசனமாயல்ல, நீங்களும் தாங்கலாம். எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் இருக்குது, ஜிபே, ஃபோன்பே. அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை கணக்கு வைக்கிறவங்களா இருந்தால் கேளுங்க, அதுக்கு வழி இருக்குது சொல்கிறேன். போஸ்டல் வழியாக தொடர்பு கொள்றவங்களுக்கு ஒரு நம்பர் சொல்லுவேன், நல்லா கவனிங்க. 36 35 38 89 63. இந்த நம்பரை உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் சொல்லுங்கள். அதுலேயே அந்த நம்பர் வரும், அக்கௌண்ட் நம்பர் அடித்தா. நீங்கள் அது வழியாக வரும்போது மணி ஆர்டர் கமிஷன் அதிகமாக செலவழிக்க வேண்டிய அவசியம் வராது.
உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லிருந்து 5 மணிக்குள்ள தொடர்பு. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் முந்தின நற்குணத்தை விட பிந்தின நற்குணம் அதிக உத்தமமாய் இருக்க வேண்டும். காரணம், நாங்கள் உத்தமரோடு போய் சேரப்போகிறோம். அந்த உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த உலகத்தில் வந்த மணவாளனாகிய கிறிஸ்துவை நாங்கள் இப்பொழுது முகமுகமாய் தரிசிப்பதற்கு காத்திருக்க உதவி செய்யும். நாங்கள் சந்தோஷப்பட்டு துதி செலுத்தி மகிழ்ந்திருக்க கடவும். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள் வரும்போது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணி மணவாட்டியாய் ஒப்புவிக்கப்பட எங்களை தகுதிப்படுத்தும். இந்த நிகழ்ச்சியை கேட்டு வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, வியாதியோடு, வறுமையோடு, கடன் பாரத்தோடு, மனதிலே நிம்மதி இல்லாமல் வாழ்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். தவறான பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற புருஷனுக்காய் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தன் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். எங்கு பார்த்தாலும் பாலியல் பலாத்காரங்களும் பலவிதமான கொள்ளைகளும் கேள்விப்படுகிற மத்தியில் கர்த்தர் இம்மட்டும் காத்தவர் ஒவ்வொருவரை இனியும் காப்பீராக. கூட இருக்கிற தெய்வமே, எதிர்த்து வருகிற தீமைகளை நன்மையாய் மாற்றும். ஒருவருக்கொருவர் அன்பு, சந்தோஷம், சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. மருத்துவமனையில் இந்த நிமிஷத்தில் போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். படுக்கையில் படுத்துக்கொண்டு பல ஆண்டுகளாக வியாதியில கண்ணீர் வடிக்கிற வயது முதிர்ந்த தாய்மாருக்காய், அன்பு சகோதரர்களுக்காய் ஜெபிக்கிறேன். எத்தனை ஆபரேஷன் பண்ணினாலும் ஐயோ எனக்கு இந்த வியாதி தீர்ந்தவாடு இல்லையே என்று இருக்கிறவர்களுக்காய், மாதம் டயாலிசிஸ் பண்ணி வர்றேன், ஐயோ என் சரீரத்தில் வேதனை தீரலையே கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஒவ்வொருவருடைய பாரத்தையும் உடைய பாதத்தில் வைக்கிறேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீர் இருதயத்தை பார்க்கிறேன். உடைய வேதனைகளை மாற்று, விடுதலை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.